வணக்கம் தமிழ் மக்களே. இந்த ப்ளவுஸ் பாருங்கள், இப்படி ஒரு பேக் டிசைனு. இந்த டிசைன் எப்படி தைக்கிறதுனா இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த ரெட் கலர் துணி எடுத்திருக்கேன். 2.5 அகலத்தில் இருக்க மாதிரி உள்ள லைனிங் துணி கொடுத்து அதை தைச்சி திருப்பிக்கிட்டு அதை 2.5க்கு மார்க் பண்ணி அதுக்கு முன்னாடி அயர்ன் பண்ணிக்கோங்க. அதை மார்க் பண்ணி சின்ன சின்ன துண்டாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் சாண்டில் கலர் ப்ளவுஸ் இருக்குல்லையா, அது நார்மலாக லைனிங் வச்சு தைச்சி முடிச்சிட்டேன். அதுக்கு மேலே இந்த ரெட் கலரை கொடுக்குறேன். இது ரெட் அண்ட் சாண்டில் இருக்க சாரீக்கு, இது சாரியோட அட்டாச்சு ப்ளவுஸ் கிடையாது, நான் தனியாக தைக்கிறேன். இப்படி இதுக்கு 1 இன்ச்சு கிட்ட இந்த கிராஸ் பீஸ் வெட்டி அதிலே அப்படியே வச்சு இப்படி தைச்சிக்கணும். அதாவது அதுக்கு முன்னாடி லைனிங் தைச்சி முடித்தது மேலே தான் நான் இந்த ஃபினிஷிங் பண்ணுறேன். இதே மாதிரி நெக்கோட 2 பக்கமும் தைச்சி வச்சுக்கிறேன். இதுக்கு ஜஸ்ட் சாதாரண அந்த பீஸை ஒரு சைடு மடிச்சுட்டு இன்னொரு சைடு இப்படி மடித்து முடிச்சாச்சு. இது மாதிரி தான் நம்ம சென்டருக்கும் தைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பீசஸ், அதாவது 2.5 ஹைட்டில் இது வெட்டி வச்சுருக்கேன். இதை இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க எந்த இடத்துலேருந்து வைக்கணும்னு. இதை இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறேன். அதாவது சென்டர்லேருந்து அந்த டிசைன் நான் வைக்க போகிறேன். இப்படி வச்சு முடிச்சுட்டு இதை அப்படியே கண்டினியூஸாக வச்சு ஜஸ்ட் ஒரு தையல் போடுறேன். நெக்கை ஒட்டி தான் தையல் போடுறேன். இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் தையல் போட்டு எடுத்துக்கணும். என்னுடைய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா டைலரிங் மட்டும் இல்லாமல் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸு, ஸ்டோரி, ஷாப்பிங் நிறைய இருக்குது. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லேருந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான தலைப்பில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதை ஃபுல்லாக இப்படி தைச்சி முடித்தாச்சு. இதேமாரி இதுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த இருக்கிறத அப்படியே தைச்சி முடிச்சிடணும். நான் இது ரெட்டு நிறைய தெரியணுன்றதுக்காக இவ்வளோ பட்டையாக எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் பாதி அளவு கூட எடுக்கலாம், 1.5க்கு இருக்க மாதிரி கூட எடுக்கலாம். இது ரெட் கலர் சாரீ மேட்சிங்க்காக நான் இந்த ரெட்டை வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இதுக்கு மேலேயே இந்த சைடு இன்னொன்று வைக்கிறேன். அது ஃபஸ்ட்டே கூட வச்சுருக்கலாம். அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. கொஞ்சம் ரெட்டு வேணுன்றதுக்காக, டபுள் லைன் வரணுன்றதுக்காக நான் இது மாதிரி வைக்கிறேன். இதேமாதிரி 2 சைடு வச்சு முடிச்சிட்டேன். இப்போது இந்த சென்டரில் அங்கே தைச்ச மாதிரியே தான் அதே 1 இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ் எடுத்து அப்படியே ஜஸ்ட் ஒரு மடிப்பு மடித்து இதுக்கு மேலேயே வச்சு தைக்கிறேன். இந்த இடத்துக்கு பதிலாக நீங்கள் லேஸ் கூட வச்சு தைக்கலாம். அது நம்மளுடைய சாய்ஸ் தான். என்ன கலர் மேட்சிங் வேணுமோ அதை மாதிரி வச்சு தைச்சிக்கிறது தான். இதை அப்படியே தைச்சி முடிச்சுட்டு அதேமாதிரி தான் அதுக்கு மடித்து தைச்ச மாதிரியே இந்த ஒரு எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜை அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் மடித்து தைச்சி முடிச்சிட்டோம்னா இந்த டிசைன் முடிஞ்சது. இதுக்கு நடுவில் நம்ம அந்த டிசைனை பண்ண போகிறோம். அந்த டிசைனுக்கு நான் என்ன பண்ணுறேன், இது பாருங்கள், அதே 2 தான் எடுத்துக்கிறேன். வயலட் கலர், க்ரீன் கலர், அது மாதிரி இன்னொன்று எல்லோ கலரும் எடுத்துக்கிறேன். அந்த எல்லோ கலர் மட்டும் கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்குது. இப்போ இதுக்கு இந்த சைடும் அதேமாரி வச்சு தைக்கணும். மேல் பக்கம் தைச்ச மாதிரி கீழ்ப்பக்கமும் தைக்கணும். அதுவும் நான் ரெட் கலரில் தான் தைக்கிறேன். அதான் சொன்னேன் இல்லையா, ரெட் கலர் சாரீக்கு தான் இது மேட்சுன்னு, அதனால் அப்படி தைக்கிறேங்க. இது சிம்பிளாக நம்ம செய்யக்கூடிய டிசைன் தான். இது மிச்சம் மீதி இருக்கிற துணியில் வச்சு தான் நான் இந்த ரெட் கலர், அந்த வயலட் ஸ்ட்ரிப்பு இதெல்லாம் தைச்சி வச்சுருக்கேன். இந்த சாரியில் ப்ளைன் சாரியில் ஒரு எம்ப்ராய்டரி வர மாதிரி வருது. இதனுடைய கைக்கு வச்சுருக்க துணி கூட அந்த துணி கிடையாது, அது வேறு ஒரு துணியோட மிச்சம் இருந்ததை தான் நான் வச்சு தைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இது கீழ்ப்பக்கம் இந்த ட்ரிம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த பிசுரெல்லாம் இருந்தாக்கா அதை வெட்டிட்டு இதை நம்ம நீட்டாக தைச்சி முடிச்சுக்கணும். இப்படி முடிச்சிட்டா இதனுடைய ரா எட்ஜஸும் நமக்கு முடிஞ்சது. இதுக்கு மேலே தான் நம்ம கோர்த்து இந்த ஸ்ட்ரிப்பு தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரிப்பை கோக்கணும். இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு க்ரீன் கோக்குறேன், அதாவது 1 விட்டு 1 அது மாதிரி கோர்த்து முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லோ கலர் கோக்க போகிறேன். இந்த எல்லோ கலர் நடுவில் வர மாதிரி கோக்குறேன், ஏன்னா கொஞ்சம் கலர் தெரியறதுக்காக. இந்த பாருங்கள், அது மாதிரி க்ரீன் வர இடத்த எல்லோ வராது, அது கீழ்ப்பக்கமாக போயிடும். அது மாதிரி இதை கோத்து முடிச்சுக்கிறேன். இதுக்கு கீழே தான் அந்த லைட் வயலட் கலர் வரப்போகுது. அந்த லைட் வயலட் கலரை அப்படியே இது மாதிரி ஒன்று விட்டு ஒன்று கோர்த்து முடிக்கணுங்க. இது பட்டையாக இருக்கிறதால இந்த மாதிரி ஒரு டிசைன் வருது. நீங்கள் கொஞ்சம் மெலிசாக செஞ்சிங்கன்னா அது இன்னும் கூட பாய் பின்னல் மாதிரி இன்னும் நெருக்கமாக வரும். அது நமக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி வச்சுக்கிறது தான். ஒரு அளவுன்னு கிடையாது, பெருசு சின்னது எப்படி வேணால் வச்சுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க. இது சிம்பிள் டிசைனு. இப்போ இந்த ரா எட்ஜஸை நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிடணும். இதேமாரி அந்த சைடு ரா எட்ஜஸும் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம். இது எந்த மணி வச்சு தைக்கிறது இது மாதிரி இல்லை, ஜஸ்ட்டு தையல்லே வச்சு ஒரு டிசைனுங்க. அவ்வளோதாங்க, இந்த டிசைன் முடிஞ்சது. இது கூட நம்ம எப்பவும் போல் கை தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கையை இது கூட ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். இந்த ரெட் கலர் அழகாக தெரியணுன்றதுக்காகவே இந்த கை பாருங்கள்
இது ஏற்கனவே இருந்ததால் அந்த கலர் வச்சுருக்கேன் நான். அந்த கைக்கு அந்த துணி இருக்கிறதால அதை மேட்ச் பண்ணியிருக்கேன் பின் கழுத்துக்கு. என்னங்க, இந்த டிசைன் சூப்பராக இருக்கா? அப்போ மறக்காமல் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட உங்களுடைய கமெண்ட்ஸும் எழுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.